தமிழக சட்டப்பேரவைக்கு இன்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் கல்லுப்பட்டியை அடுத்த டி குன்னத்தூரில் உள்ள அரசு பள்ளியில் தனது வாக்கினை பதிவு செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றிவிட்டதாகவும் 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவது லட்சியம் என்றாலும் பெரும்பான்மையான தொகுதிகளை கைப்பற்றி அதிமுக ஆட்சி அமைப்பது உறுதி என்றும் அவர் தெரிவித்தார். மீண்டும் எடப்பாடியார் முதல்வராக வருவார் எனவும் மக்களுக்கு பல நல்ல திட்டங்களை நிறைவேற்றி தருவார் என்றும் அவர் கூறினார். அனைவரும் இன்றைக்கு ஜனநாயக கடமை ஆற்றுகின்ற வகையிலே தங்களுடைய வாக்களிக்கின்ற உரிமையை ஒவ்வொருவரும் உறுதி செய்கின்ற வகையில வாக்களிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்து இன்றைக்கு நடைபெறுகிற இந்த தேர்தல் என்பது தமிழகத்தின் தலையெழுத்தை நிரந்தரமாக எழுதுகிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல். ஒரு சாமானியராக இந்த தாய் தமிழகத்தை இன்றைக்கு தலைமை தாங்கி வழி நடத்த வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய மக்களும் தீர்ப்பு அளிக்கின்ற நாள் இந்த நாள். வருகிற 4ஆம் தேதி எடப்பாடியார் கையிலே தமிழ்நாடு என்கிற தீர்ப்பு வர இருக்கிறது. அதற்கான பரீட்சை தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் எடப்பாடியார் அலை, எடப்பாடியார் தான் வேண்டும் என்கிற மக்கள் தீர்ப்பு நாங்கள் பார்க்கிற இடங்கள்லாம் மிக மிக எழுச்சியோடு நம்பிக்கையோடு வரவேற்கின்றார்கள். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக அமர்ற தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று 234 எங்களுடைய லட்சியம். அது 210 சட்டமன்ற தொகுதி நிச்சயம். ஆதரவு அலை வீசுவதை நாம் இங்கே தமிழகம் முழுவதும் பார்க்க முடியாது. சார், வெயிலோட அலையும் அதிக அளவுல இருக்குது. ஆனா இருந்தாலும் கூட அதை பொருட்படுத்தாம மக்கள் அதிக அளவுல வரிசையிட்டு அவங்களோட ஜனநாயக கடமை ஆற்றிருக்காங்க. அது எதுக்காக? அதான் தமிழ்நாட்டு மக்கள் எப்போதுமே ஜனநாயக உரிமையை நிலைநாட்டுவதில்லை. என நடைபெற்று கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத சர்வாதிகாரத்துக்கு ஒரு முடிவுரை எழுதுவதற்காக இன்றைக்கு ஜனநாயக கடமையை வெயில் இருந்தாலும் சரி, மழை வந்தாலும் சரி, தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு வாக்காளர்கள் போன்ற விழிப்புணர்வு கொண்ட வாக்காளர்கள் உலகத்திலே யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் ஒரு சாமானியனாக புரட்சி தமிழக எடப்பாடியார் 4.5 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி வழங்கினார்கள். குடிமராமத்து திட்டத்திலிருந்து, டெல்டா பாதுகாக்கப்பட்ட மண்டலத்தில் இருந்து அவர் வழங்கிய திட்டங்கள் தான் இன்றைக்கு வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பதிலிருந்து கொரோனா காலத்திலே கூட மக்களை பாதுகாப்பதிலே அவர் முதன்மையான களப்பணியாளராக அவர் ஆட்சி, அந்த சேவை தான் மக்கள் இதயத்திலே நிறைந்திருக்கிறது. இந்த 5 ஆண்டுகள் இன்றைக்கு மக்கள் படுகிற வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் கண்ணீருக்கும் முடிவுரை எழுதுகிற நாளாகத்தான் இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது.